காலத்து வீடு. வாஷ்ரூம் தான் இது. ஹோல், நல்ல பெரிய ஹால் உண்டு இது. இரணைமடு தண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வாய்க்காலில் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் இருக்கிறது சொன்னால் திடீர்னு தான் நின்று கொண்டிருக்கிறோம். இரணைமடு தண்ணி இப்போ எல்லா இடத்துக்கும் திறந்து விட்டுருக்குறாங்க. வாய்க்கால் வழியால் சும்மா நிறைஞ்சி வழியுது. அது தொடர்பான ஒரு காணொலி தண்ணிக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கள், முன்னுக்கு எப்படி இருக்குது, சும்மா பெரிய நீச்சல் தடாகம் மாதிரி இருக்குது. நல்லா குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பொட்டை உண்டு. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதில் ஒரு சின்ன கிளை ஒன்று பிரிஞ்சு போகுது. இங்கால ஏதோ ஒரு வயல் காணிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது மெயினாக அப்படியே உருத்துறப்புறம் போகுது. இந்த லைன் வந்து அப்படியே உருத்துறப்புறம் போகுது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வா, வாய்க்கால் அழகோ அழகு தான். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய பெரிய கம்பியெல்லாம் அப்படியே சிக்கப்பட்டு கிடக்கு. அப்படியே இதுக்குள்ளே வந்தால் இதுக்குள்ளே இன்னொரு ஒரு பாருங்கள் எப்படி இருக்குது பாதை. இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு உண்டு. வீட்டுண்ட முகப்புக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்க எப்படி தூண்கள்லாம் போட்டு கட்டியிருக்கிறாங்கண்டு. முழுக்க காட்டு செடிகள்லாம் வளர்ந்து வீடை சூழ்ந்துட்டேன். அப்படியே இதுக்குள்ளே போனோம்டா, இதுக்குள்ளே ஒரு அறை, இங்கே ஒரு அறை சுற்றி கிடக்கு. இங்கெல்லாம் போக முடியாது, என்ன கிடக்கோ தெரியாது. பாருங்க, இதுக்குள்ளே சும்மா போய் பார்ப்போம். வாஷ்ரூம் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் இங்கால நிலவரம். பழைய காலத்து வீடு. காலத்தில் அழகாக கட்டப்பட்ட வீடுகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், பக்கத்தில் நல்ல பெரிய 2 வீடுகள் இன்றைக்கு எல்லாம் சிதைவடைந்து பாலடைந்த நிலையில் காணப்படுது. முன்னுக்கு அந்த கிணறுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த அமைவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே பாருங்க, பக்கத்தில் ஒரு பப்பா மரம், 3 பப்பா இருக்குது. பக்கத்தில் அங்கால வயலும் கூட. முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 2500 2.8 உண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 1951 கட்டப்பட்டதாக இருக்கும். அப்படி ஏதோ அர்த்தம் தான் போல். இதுதான் முகப்பு. பாருங்கள், அந்த காலத்திலே எப்படி கட்டியிருக்காங்க. காலிங் பெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க போல். உள்ளே அப்படியே போய் பார்த்தா ரொம்ப பத்தையாக கிடக்கு. உங்களால் ஒரு பகுதி உடைஞ்சு கிடக்கெல்லாம். இதுக்குள்ளே ஒரு பப்பா மரம். இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ளே ஒரு பப்பா.
அப்படியே எங்கால வந்து பார்த்தோம்டா எங்கால நல்ல பெருசாக கட்டி கிடக்கு. இதுக்குள்ளே வாஷ்ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 இப்படி நிறைய வாஷ்ரூம் இருக்கிறதால இது ஒரு பெரிய ஒரு அலுவலகமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கிணற்றுன்ற நிலைமை அப்படி கிடக்காது. கிணறு முழுமையாக உடைக்கப்பட்டிருக்குது. ஓ கட்டாயம் இது ஒரு அலுவலகம்தான். இங்கே கொமட்டெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ இங்கே இது ஆமி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க மது லங்கையா அந்த பேர் அடித்து கிடக்கு. அங்கால பெரிய தொட்டி உண்டு இந்த பக்கம். இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் பார்த்தவென்றால் முன் பக்கம் இப்படி இருக்குது. இத்தனை அறைகள் ரெண்டு பாருங்க. அங்கே உங்காடையெல்லாம் ஃபுல்லாக உடைஞ்சி கிடக்கு. இது கிச்சன் என்று நினைக்கிறேன். கிச்சன் ஃபுல்லாக உடைஞ்சி கிடக்கு. ஓகே, இதே போல் அங்காள பக்கம் பார்த்தோம்னா அங்காள ஒரு வீடு இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். பக்கத்தில் நல்ல பெரிய வயல் காணி பாருங்கள். போல் அழகான லொக்கேஷன் உண்டு. இது இந்த வீட்டுக்குரியது. அதே போல் பக்கத்தில் இருக்க இந்த வீட்டுக்குரிய கிணறு பாருங்கள் அங்காள அமைஞ்சிருக்குது. ரெண்டும் ஒரே வளவில் அமைஞ்சிருக்கு. ஆனால் வேறு வேறு கிணறுகள். எப்படி இருக்கு கிணறு? இந்த இடம் நான் நினைக்கிறேன் மோட்டர் வச்சிருந்த இடமா இருக்கும். இது அப்படியே எங்கால பார்த்தோம்டா எங்கால சும்மா அழகான வயல் துண்டு தான். நிறைய பப்பா மரம் எல்லா இடமும். இங்கே பாருங்கள், இதுலேயே ஒரு பப்பா மரம் சரிஞ்சு விழுந்து கிடக்கு. தேங்காயும் கிடக்கு. ஓகே, இப்போ இங்கால இந்த வீட்டுக்கு போய் பார்க்கும். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டியும் கிடக்கு. அப்படிங்கிற வந்தால் இதுக்கு முன்னுக்கு இன்னொரு கிணறுக்கே பஞ்சம் இல்லை, அவ்வளோ கிணறு. சரி இது கிணறு இல்லை, இது டாய்லெட் ஃபிட். இப்படித்தான் கிடக்குங்கால. இது வழி அப்படியே பார்த்தோம்டா கணக்க ரூம் இருக்குது. ஓகே, முன்னுக்கு தான் போய் பார்க்கணும். இது என்னப்பா ஜெயில் மேய்க்கு கிச்சன். அப்படியே இங்கால பார்த்தோம்டா இங்கால ஒரு வாஷ்ரூம் இருக்கா. ஓ, பாத்ரூம் இருந்துருக்குது. ஓகே, அப்புறம் இங்கேருந்து நகர்ந்து உள்ளே போன வேண்டாம். அங்கால போய் வெளியில் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே வந்த வேண்டாம். இங்கே பாருங்க கிச்சன். எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கன்ட்டு.
வேறு லெவலில் இருக்குது. வயல் காணியும் பார்த்துக்கொண்டு என்ன ஒரு லொக்கேஷன் தான். ஓகே, இதில் சிமெண்டாலே சிங்கம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஓகே, அப்படி இது ஒரு மெயின் ஹால், நல்ல பெரிய ஹால் உண்டு. இதுக்குள்ளே ஒரு அறை வருது. அந்த அறைக்குள்ளே போய் பார்த்தோம்னா அதுலேயும் இந்த அலுமாரி மேய்க்க கட்டி கிடக்கு. அப்படி எங்கால போய் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், நிறைய பியர் போத்தல்கள், பியர் டென்னுகள் எல்லாம் கிடக்கு. இதுலேயும் ஒரு அலுமாரி மாதிரி கட்டி கிடக்கு. இங்கால வந்தால் இது வெளிப்புறம். அந்த காலத்தை எப்படி கட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள். இந்த சுவர்லாம் ஒரு டிசைன் பண்ணி. ஓகே, முன்னுக்கு ஒரு சின்ன ரவுண்டு இருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1951ஆம் ஆண்டு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இன்னும் என்ன நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்த்தீங்க. ஓகே, தொடர்ந்து இதனுடைய ட்ரோன் காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரோன் மூலமாக பார்ப்போம்.